தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி இந்த புத்தாண்டை காணும்படியான கிருபை கொடுத்தார். அத்துடன் புதிய உபதேசம் என்ற அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ஊழியங்களில் வித்தியாசமான புதுவிதமான ஒரு ஊழியத்தை தான் அவர் செய்தார் என்ற சத்தியங்களை நீங்கள் புத்தாண்டு முதற்கொண்டு கேட்டீங்க. அதன் பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சியை கேட்டீங்க. இப்போ மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவுடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் தொடர்ந்து 1ஆம் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம், 4ஆம் பாகம், 5ஆம் பாகம் என்ற அந்த அடிப்படையில் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல போகிறேன். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் அவங்க ஊழியங்களில் அப்போஸ்தலர்களுடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் அதையும் தொடர்ந்து பேச போகிறேன். அதன் பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய மறுபக்கம் என்று சொல்லப்படுகிற கடைசி கால சத்தியங்களை சொல்லி இந்த பகுதிகளெல்லாம் நிறைவு செய்யலாம்னு இருக்கிறேன். யோவான்னு சொன்னாலே அன்பின் சீசன், இயேசுவின் மார்பிலை சாய்ந்தவன். ஆனால் அவருடைய போதனைகள் எப்படி இருந்தது, சத்தியம் எப்படி இருந்தது என்ற காரியத்தை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைவு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்ன காரியங்களை சொல்ல போகிறோம். அதுக்கு முன்பதாக இயேசு தொடங்கின ஊழியத்தை பற்றி, புதுவிதத்தை பற்றி ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த மறுபக்கம், இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேச போகிறேன். ஏன் இந்த தலைப்பு சொல்கிறேன்னா, நமக்கு முன்னோடியான போதகர்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்து நல்லவர், அன்புள்ளவர், பாசமுள்ளவர், உருக்கத்தின் தேவன், நீடிய சாந்தமுள்ளவர், சாந்த சொருபி, மன்னிக்கிறவர், குறை சொல்லாதவர், இப்படி மூத்த போதகர்கள் நம்மளை சொல்லி பழக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கத்தை சொல்ல தவறிட்டாங்க. ஒரு ஆள் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துடைய மன உருக்கத்தை பற்றி தான் எனக்கு ஆண்டவர் பேச சொன்னார். எத்தனையோ மக்கள் கண்ணீரோட கவலோடு வருவாங்க, பாடுகளோடு வருவாங்க, கஷ்டத்தோடு துன்பத்தோடு வருவாங்க. அவங்கள ஆறுதல் படுத்த, தேர்தல் படுத்தத்தான் எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார். தவிர மற்ற ஆழமான சத்தியங்கள், மற்ற ரகசியங்கள்லாம் அதுக்கான போதகர்கள் இருக்காங்க, அவங்க சொல்லிக்கிடுவாங்க. எனக்கு கடவுள் சொன்னது மன உருக்கத்தையும் அன்பையும் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒரு விளக்கம் ஒரு மூத்த ஒரு சுவிசேஷகர் ஒருவர் சொன்னார். அது தவறான காரியம். அவங்க கண்ணீரோடு ஏன் வர்றாங்க, வேதனையோடு ஏன் வர்றாங்க, துன்பத்தோடு ஏன் வர்றாங்க? அவங்கள நீ ஆறுதல் படுத்துகிற. அந்த துன்பத்துக்கு காரணம் என்ன, கஷ்டத்துக்கு காரணம் என்ன, கண்ணீருக்கு காரணம் என்ன? அவருடைய தவறுகளாக இருக்கலாம், குற்றங்களாக இருக்கலாம், அறியாமையாக இருக்கலாம், ஏமாற்று தன்மைகளாக இருக்கலாம், அல்லது மற்றவங்களை ஏமாற்றிருக்கலாம். இப்படி இருக்கு இல்லையா? 2 துக்கம் இருக்குது. துக்கத்தில் 2 Corinthians 7:10 தேவனுக்கேற்ற துக்கம்னு ஒரு துக்கம் இருக்குது, லௌகிக துக்கம்னு ஒரு துக்கம் இருக்குது. லௌகிக துக்கம் மரணத்தில் தான் முடியும்ன்ருக்கு. தேவனுக்கேற்ற துக்கம் தான் ரட்சிப்பாக முடியும், பின்பு மனசாப்படுகிறதுக்கு அது இடம் இல்லாமல் அப்படின்னு பவுல் விளக்குறான். இன்றைக்கி பெரும்பாலும் லௌகிக உலக துக்கம் தானே மக்கள் வர்றாங்க. அவங்கள திருத்தி மரணத்துக்கு ஏதுவான உள்ளதை மாற்றி ஜீவனுக்கு உண்டான காரியங்களை சொல்கிறத விட்டுட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லி
ஆண்டவர் தேவனுக்கு ஏற்ற துக்கம் சந்தோஷமாக மாறணும்னு சொன்னதை உலக துக்கத்தை சந்தோஷமாக மாறும்னு போய் சொல்லி அவனை ஏமாற்றி சப்பக்கட்டு கட்டுறது, சரி கட்டுறது என்ன வகையில் நியாயமாகும்? ஒரு கை கால் புண்ணு வந்து சீல் பிடிச்சி ரொம்ப கொடூரமாக வீங்கி வலி எடுக்குது. அதை பிளேடு போட்டு அதை அறுத்து அந்த ஜலமெல்லாம் வெளியே கசக்கி பிடிச்சி எடுத்துட்டு மருந்து போட்டு கட்டுவாங்க டாக்டரு. அப்போ தான் அது சுகமாகும். அவன் வலி எடுக்குது, கஷ்டப்படுறான், ரொம்ப அழுகிறான், ரொம்ப இது பண்ணுறான்னு சொல்லி அதெல்லாம் செய்ய வேணாம், பிளேடெல்லாம் போட வேணாம், சீலெல்லாம் புதுக்க வேணாம், அப்படியே மேலே அப்படியே தடவி கொடுத்தா சுகமாக இருக்கும். கால் எடுக்க வேண்டிய மாதிரி செத்துருவான் சிலர். அப்படித்தான் மூத்த போதவர்கள் நம்மளை செஞ்சு வச்சுருக்காங்க. இயேசு குறைவே சொல்லலை. ஒரு பகிரங்கமாக ஒருத்தன் ஒரு ஊழியக்காரன் ஜெப குறிப்பு கொடுறான்னு சொன்னதுக்கு அவன் சொல்கிறான், இயேசு குறைவே சொல்லலை, யாரையும் குறை சொல்லலை. அவர் இன்றைக்குள்ள ஊழியக்காரங்களாம் யூடியூப்பில் குறை சொல்கிறாங்க, எல்லாரையும் குற்றம் சொல்கிறாங்க, எல்லாரையும் தப்புன்னு சொல்கிறாங்க. இப்படி இயேசு வந்து அந்த மாதிரி செய்யலை, குறையே யாரையும் சொல்லலைன்னு சொல்லி இன்றைக்கி உள்ள கள்ள ஊழியர்களுக்கு ஆதரவாக பேசுகிறான். அதைத்தான் இந்த வீடியோ தொடர்ந்து பேச போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற அந்த தலைப்பில் இன்றைக்கு முதலாவது பகுதியில் தொடர்ந்து 1-2 நாள் ஒவ்வொரு வாரமும் ஒரு பகுதியாக தொடர்ந்து பேச போகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த மூத்த போதர்கள் குறை சொல்லக்கூடாது, வைக்கக்கூடாது, மன உருக்கு பற்றியே பேசினார்னு சொல்கிற மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்து ஊழியம் அப்படி கிடையாது. அவர் ஆரம்பத்திலிருந்தே கரெக்டாக தான் பேசினார். ஒரு பக்கம் கரெக்டு, ஒரு பக்கம் அப்படி இன்றைக்கி உள்ள மாதிரி பேசலை. ஜனங்களை பிரியப்படத்தில் அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராக போதித்தபடியால் அவர் போதகத்தை குறித்து ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்கன்றிருக்கு. அதனால் மற்ற ஊழியக்காரன் மாதிரி சப்பை கட்டவோ பூசி முழுகவோ ஜனங்களை பிரியப்படுத்தவோ இயேசுவுக்கு அவசியம் இல்லை. அதனால் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் என்ன? அவர் ஆரம்பத்திலேயே கடிந்து சொன்னாரா, புத்தி சொன்னாரா, சிச்சித்து போதிச்சாரா, உள்ளதென்று சொன்னாரா? இந்த காரியங்கள்லாம் இருக்குது. அதான் புல் காஸ்பல். அவர் மனதுருக்கம் உள்ளவர், மன்னிக்கிறார், அவர் நல்லவர், எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்தில் அவர் உண்மையை பேசினார், கண்டித்து பேசினார், புத்தியை சொன்னார், குறைகளை சுட்டி காட்டினார், திருத்த சொன்னார். இவைகளெல்லாம் இன்றைக்குள்ள கள்ள ஊழியர்கள் மறைக்கிறாங்க. ஏன்னா அவன் கல்லனாக இருக்கிறதுனால அவன் பக்கம் மக்கள் குற்றம் சாட்டிடக்கூடாது, அவன் பிழப்பு நடத்த முடியாதுன்னு சொல்லி அவனை சரி கட்டுறதுக்காக இப்படி ஒரு இல்லாத வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை ஏமாற்றிட்டு வர்றது தான் இப்போ காலகாலமாக வர்ற காரியம். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி, அதுக்கு அந்த கருத்துக்களை உடைக்கும்படி இயேசு கிறிஸ்துடைய உண்மையான ஊழியங்களை, முழுமையான ஊழியங்களை, பூரண சத்தியத்தை இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேச போகிறேன். முதலாவதாக மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3 அதிகாரமே மலைப்பிரசங்கம் என்று எண்ணப்படுகிறது. அந்த மலைப்பிரசங்கத்திலேயே என்ன சொல்கிறார் பாருங்கள், மாயக்காரனை பற்றி. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில், மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தையே சிலர் சுட்டி காட்டி குறை சொல்லக்கூடாது, உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் துரும்ப ஏன் பார்க்குற, மற்றவங்களை நீ என்ன சொல்கிறியோ அது உனக்கும் வரும்னு சொல்லி இந்த வசனத்தை தவறாக விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி குறை சொல்லக்கூடாது யாரையும், நீயே குறையாக இருக்கிறதுனால இன்னொருத்தையும் குறை சொல்லக்கூடாது, அந்த அர்த்தத்துக்கு இங்கே சொல்லலை. இங்கே நல்லா பாருங்கள்.
அதாவது நீங்கள் குற்றவாளிகளின்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதுங்கள். நீங்கள் கரெக்டாக இருந்துட்டு சொல்லுங்கள். நீங்களே தவறாக இருந்துக்கிட்டு மற்றவங்கள நீங்கள் தவறுன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? உபதேச காரியங்களை சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்களுடைய தனிப்பட்ட முறையை அண்டர் கவுண்டில் உள்ள வாழ்க்கை காரியங்களில் பலகீனங்களை நான் சொல்ல வரல, சொல்லக்கூடாது. அது அவனுடைய தனிப்பட்ட அண்டர் கவுண்டு வேலை. ஒரு பாத்ரூமில் பெட்ரூமில் நம்ம எட்டி பார்த்த மாதிரி ஆயிடும். அது நமக்கு அடுத்த காரியம் கிடையாது. நம்ம அவன் ஃப்ரெண்டாக பழகினான்னா சில குறைகள் இருந்தால் நம்ம வெளியரங்கமாக சொல்லக்கூடாது, தனியாக சுட்டி காட்டலாம். மற்றபடி வெளிப்படையாக ஊழியங்களில் உபதேச காரியங்கள் தவறாக இருந்தால் அதைத்தான் நம்ம சுட்டி காட்டலாமே தவிர, ஏன்னா மக்கள் பாதிக்கிறாங்க, ஜனங்க பாதிக்கிறாங்க, ஊழியங்கள் பாதிக்குது. மக்கள் பாமர மக்கள், வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்கள் வஞ்சிக்கப்படுவாங்க, ஏமாற்றப்படுவாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக, அவங்க மேலே உள்ள பற்றுதலுக்காக உண்மையான ஊழியக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அது சொல்லித்தான் ஆகணும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஏன் அப்படின்னா, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல், இங்கே இந்த வசனத்தை கவனிங்க, மற்றவன் கண்ணில் உள்ள துரும்பை ஏன் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. துரும்பை விட உத்தரம் பெருசு, அது உன் கண்ணில் இருக்குது. அதை அகற்ற உனக்கு துப்பு இல்லை, வழி இல்லை. நீ இன்னொருத்தனை குறை சொல்கிற. அந்த குறை நீ சொல்லும்போது அதே குறை உனக்கும் இருக்குது, அந்த அளவு தான் உனக்கும் கிடைக்கும். அவனை தீர்க்கிற தீர்ப்பு தான் நீங்களும் தீர்க்கப்படுவீங்க. அந்த அர்த்தத்துக்கு தான் சொல்கிறார். அதனால் அப்படியே விட்டுருங்க, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம்னு அந்த அர்த்தத்துக்கு சொல்ல வரல. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடுன்னு சொல்கிறாரு. முதல்ல நீ க்ளீன் பண்ணிக்க. உன் கண்ணில் உத்தரம் பெருசாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணிக்க. பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாயின்னு சொல்கிறார். அப்படியே நீ எடுத்து போட்டு போயிடுன்னு சொல்லலை, அவனையும் திருத்து, வகை பாரு, அவனை சரியாக்கு. அவன் உன் சகோதரன். துரும்பாக இருந்தான்னா அதையும் சொல்லு. நீ க்ளீன் ஆக்கிக்கிட்டு அவனை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் முழுவதும் இருவரும் கருக்குள்ள பட்டயம். நல்லதை சொல்லி உற்சாகப்படுத்துவார், அதே மாதிரி தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டி திருத்த வைப்பார். இயேசுவின் ஊழியம் முழுவதும் அப்படித்தான் இருக்குது. அதைத்தான் இப்போ 4 சுவிசேஷங்களையும் தொடர்ந்து நான் சொல்ல போகிறேன். இந்த இன்னொருத்தன் கண்ணில் உள்ள துரும்பை மட்டும் பார்த்துட்டு இவன் கண்ணில் உள்ள உத்தரத்தை உணராமல் இருக்கிறவனை மாயக்காரனேன்னு சொல்கிறாரு. மாயக்காரனா வெளிவேடக்காரன் அல்லது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, இப்படியெல்லாம் அதுக்கு சொல்லலாம் நம்ம. அவனை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கூடாதுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பு போடாதீர்கள், போட்டால் தங்களை கால்களை அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களையும் பீறி போடும். சீசர்களுக்கு சொல்கிறார், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கூடாதுங்கள். பரிசுத்தமானதுன்னா வேத வசனம்தான். யோவான் 15:3 நான் சொன்ன வார்த்தையினால நீங்கள் இப்பொழுதே பரிசுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்கிறார். இப்பொழுதே சுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் சுத்தமானது. அதை சீசர்களுக்கு அவர் சொல்கிறாரு. அந்த சுத்தமான வார்த்தையை பன்றிகளுக்கு முன்பு போடாதீங்கன்னு சொல்கிறார். பன்னி என்று சொல்கிறார். அடுத்து நாயின்னு சொல்கிறார். நாய்களுக்கு கூடாதீங்கன்னு சொல்கிறார். முத்துக்கள் என்பது வசனம்தான், பரிசுத்தமானது வசனம்தான். நாய்கள்னு சொல்கிறாரு. நாய்கள்லாம் வீதியில் போகிற நாயா? பன்னின்னா அந்த சேத்துல பொருள்ற பன்னியா? மனுஷன் தானே. நாயின்னு சொல்கிறது மனுஷனை தான் சொல்கிறாரு. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காகன்னு சொல்லும்போது மனுஷனை தவறுகளை சுட்டி காட்ட விலங்குகளை உதாரணமாக்க வேண்டியது இருக்குது.
விலங்குகளை பற்றி ஏதாவது உதாரணம் சொல்லி எந்தெந்த ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு சுபாவம் இருக்கும், ஒரு குணம் இருக்கும். அந்த மனசுடைய குணங்களை சுட்டி காட்டுவதற்கு அந்த அந்த விலங்குகளை பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த குரங்கை பற்றி குணங்கள் இருக்குது. அது மனுஷனுக்கு இருந்தால் மனுஷனுக்கு சுட்டி காட்டுவதற்கு குரங்கு புத்தின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால தான் உதாரணங்கள் மூலம் இயேசு கிறிஸ்து எல்லா சத்தியங்களும் ஊமைகள் மூலமாக தான் சொன்னார். உதாரணங்கள் மூலமாக தான் சொன்னார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கன்னு சொன்னார், காகங்களை பாருங்கன்னு சொன்னார், அது மாதிரி சர்ப்பங்களே, விரியம் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் இங்கே நாயை பற்றி சொல்கிறாரு, பன்னியை பற்றி சொல்கிறாரு. மனுஷன்தான். அதனால் இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கம் ஊழியத்தில் கடிந்து சொல்லியிருக்காரு, பன்னின்னு சொல்லியிருக்காரு, நாயின்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் ஆதி அப்போஸ்தலர்களும் அதே மாதிரி உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். என்னுடைய ஊழியங்களில் பெரும்பாலும் கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் சொல்கிறேன்னா நான் சொல்லலை. இயேசு சொன்னதை, ஆதி அப்போஸ்தலர் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். அது என் வார்த்தைகள் அல்ல. நான் நீதிமான கெட்டிக்காரனே, பரிசுத்தவான், ரொம்ப அவங்கள விட நான் நல்லவன், அந்த அர்த்தத்துக்கு நான் சொல்ல வரல. இயேசுவின் வார்த்தைகளை நான் சொல்கிறேன். உள்ளது உள்ளதுன்னு சொல்கிறேன், இல்லாது இல்லாதுன்னு சொல்கிறேன். அதனால் என்னைய குறை சொல்கிறாரு, வையிறாரு, ஊழியர்களை திட்டுறாருன்னு சொல்லி என் மேலே நீங்கள் கோவிச்சு கொள்றதில் நியாயம் இல்லை. ஏசு அப்படி சொல்லலையேன்னு நீங்கள் சொல்கிறதும் தப்பு. ஏசு அப்படி சொன்னார். நாயின்னு சொன்னார், பன்னின்னு சொன்னார். பேதுரு அதுக்கு விளக்கம் கொடுக்குறான். 2 பேதுரு 2:22 நாய் தன் கக்கினது தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்ற பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. நாய்கள் பன்னி சொல்லிட்டு அவர்களுக்குன்னா மனுஷர்கள் அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி சம்பவிக்குதுன்னு அந்த உதாரணம் மனுஷர்களுக்கு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கே தவிர பன்னி நாயை வையனம்னு என்ன இருக்குது பாவம். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய முதல் மலை பிரசங்கத்திலேயே மாயக்காரனை, சரியில்லாதவனை, தன் குற்றங்களை உணராமல் பிறரை வையக்கூடியவனை, திட்டுறவனை, இவன் தவறான உபதேசங்களாக இருந்துக்கிட்டு மற்றவனை தவறாக உபதேசம்னு சொல்கிறவனை, இவன் திருடனாக இருந்தே மற்றவனை திருடேன் திருடேன் திருடேன்னு சொல்கிற மாதிரி இவன் தன்னை மறைச்சி மற்றவங்களை சாடுறது, குறை சொல்கிறத அந்த மாயக்காரனை தான் நாய் பன்னி என்று சொல்கிறார். நாய் தன் கக்கினது தின்னோம்னா ஏற்கனவே பாவங்களெல்லாம் கக்கிட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள்லாம் கக்கி திரும்ப அதையே திங்கிறது ரொம்ப அருவருப்பானது, ரொம்ப கேவலமானது. அதே மாதிரி பன்னி நல்லா கழுவி சுற்றி நல்லா சுத்திகரித்து சோப் போட்டு நல்லா பவுடர் போட்டாலும் கூட திரும்ப சாக்கடையில் போய் விழுந்துடும். அதுபோல் சிலரை ஆண்டவர் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கலாம், பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணியிருக்கலாம், திரும்ப அவன் பின்னிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் முன்னிலைமையும் பின்னிலைமை விட மோசமாக இருக்கும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி போகக்கூடியவங்களை தான் இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர்களும் இயேசுவும் அதான் சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் மலை பிரசங்கம் ஆரம்பத்திலேயே நாய் பன்னி என்று அவர் சொன்னதை நினைவு கூர்ந்து அந்த மாதிரி நாய் யார் பன்னி யார் என்ற அந்த கருத்துக்கள் உடைய அந்த மக்கள் யார் என்ற நிலைமையை நீங்கள் புரிஞ்சு அறிஞ்சு அதன் பிறகு அந்த நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, பன்னிகளை விட்டு விலகுங்க, பரிசுத்தமானதை அந்த விலையேறப்பெற்ற முத்துக்கள் போன்ற அந்த வசனங்களை பத்திரமாக பாதுகாத்து இருதயத்தில் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பில் நாளை தினத்தில் என்ன செய்து என்று நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.